என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, கடந்த ஒரு வார காலமாக உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தால் கூட பிரதானமாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளியுடைய கோப்புக்களை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கோப்புகள் குறித்த செய்திகள் அனுதினமும் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்றைக்கி சில தகவல்கள் வந்திருக்கு. இது வெறும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற நிகழ்வு கிடையாது, அதற்கு பின்னாடி நரபலி போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு தான் பல்வேறு தகவல்கள் இன்றைக்கி கிடச்சிட்ருக்கு. ஸோ அதை குறித்து தான் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்றைக்கி உலகத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய பேரை அறியாத நபர்களை கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த பாலியல் குற்றவாளியுடைய சம்பவங்கள் உலகம் முழுக்க இன்றைக்கி பேசப்படுது. ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள் வெளியாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் மர்மங்களும் அதிர்ச்சிகளும் இன்றைக்கி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அந்த கோப்புகள் வழியாக நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. 1950களில் வெறும் ஒரு டீச்சராக ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நிதித்துறை என்று பல இடங்களில் போய் பல செல்வாக்குகள் பெற்று மட மாளிகைகளை கட்டி பெரிய செல்வந்தராக மாறி கிட்டத்தட்ட இறுதியாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் தன்மையப்படுத்தி வச்சுருக்கான் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு தனிநபர் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறதோட சேர்த்து இவன் ஒரு யூதனாக இருக்கிறனால இவனுக்கு பின்புலமாக யார் இருக்கான் அப்படிங்கிற கேள்வியோடு தான் இந்த பிரச்சனைகளை நம்மளால் அணுக முடியுது. இவனுக்கு திருமணம் ஆகலை, இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மேக்ஸ்வெல், அந்த பெண் கூட ஒரு யூத பெண் தான். அந்த பெண்ணை இவன் பல ஆண்டுகள் தொடர்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த பெண்ணோடு சேர்ந்து தான் இந்த சதிச்செயல்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் ஈடுபட்டிருக்கான். நான் பழைய காணொலியில் சொல்லியிருக்கேன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இந்த தீவு இருக்குல்ல, அந்த ப்ரைவேட் தீவு, அந்த செப்பரேட் தீவுக்கு இந்த குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு இந்த மேக்ஸ்வெல்லை பயன்படுத்தி இந்த குழந்தைகள் எல்லாமே கைவிடப்பட்ட குழந்தைகள், அநாத குழந்தைகள்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள்கிட்ட மசாஜ் பண்ணுறதுக்கு வேலைக்கு எடுக்கிறோங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் எடுத்து இந்த தீவுக்கு கொண்டு போய் அமர்த்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த தீவுக்கு ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டு போய் வைத்து கொண்டு அந்த மசாஜ் என்ற அந்த வேலையோடு சேர்த்து இன்னும் பாலியல் ரீதியான பல்வேறு விஷயங்களில் ஈடுபட வச்சுருக்கிறாங்க. எப்படிப்பட்ட குழந்தைகள்? வெறும் 10, 12, 15ன்னு சொல்லிட்டு ஒரு 15 வயதுக்கு குறைவான குழந்தைகள் தான். அது சிறுமிகள், குழந்தைகள் தான். பெண்கள்லாம் நம்ம சொல்லவே முடியாது. விமனுங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வராதுங்க, குழந்தைகள். ஸோ அந்த குழந்தைகளை தான் என்ன பண்ணியிருக்கான், பாலியல் வன்புணர்வுக்காக பயன்படுத்தியிருக்கான். இந்த செயல்பாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இந்த எப்ஸ்டீனோட தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறதான் எப்ஸ்டீன் கோப்புகள் இன்றைக்கி காட்டுது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பக்கங்கள், பல ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள், பல லட்சக்கணக்கான புகைப்படங்கள், வீடியோக்கள், இன்னும் மின்னஞ்சல்கள், குறும் செய்திகள், வாட்ஸ்அப் செய்திகள் சொல்லிட்டு பல தகவல்களை இன்றைக்கி யூஎஸ் ஜஸ்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப்புடைய பேர், மோடியுடைய பேர், இன்னும் பல நபர்களுடைய பேர், மைக்கேல் ஜாக்சனுடைய பேர், ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோடைய பேருன்னு சொல்லிட்டு நான் மதிக்கக்கூடிய தலைவர்களுடைய பேர்லாம் வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஆனால் இதில் மோடிக்கு அப்புறம் ராகுல் காந்தியும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கி பாஜக இந்தியாவில் வேகமாக பரப்பிட்டு இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி காங்கிரஸை சார்ந்த நபர்கள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் மோடியை நோக்கி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய கோப்புகள் சம்பந்தமான கேள்விகளை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க சும்மா முன்வைக்கல. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய அந்த கோப்புகள் மேலில் மோடியுடைய பேர் வந்திருக்கு, அது சில விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஆதாரத்தை கையில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்குறாங்க. இதற்கு காங்கிரஸ் அகேன்ஸ்ட் பண்ணி இன்றைக்கி ராகுல் காந்தி தான் எப்ஸ்டீனோட தொடர்பில் தான் சொல்லக்கூடிய போலி செய்திகளை இன்றைக்கி பரப்பி ராகுல் காந்தி பேருக்கு இழுக்கு ஏற்படுத்தும் விதமாக சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட நம்ம போய் ரிசர்ச் பண்ணுறோம், அதாவது யூஎஸ் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அதோடைய பக்கத்தில் போய் நம்ம தேடி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ராகுல் காந்தி சம்பந்தமான விஷயங்கள் கிட்டத்தட்ட 46 அந்த ஃபோல்டர் காட்டுது, 46 கோப்புகள் காட்டுது. அதில் உள்ளே போய் நம்ம தேடி பார்த்தோம்னா ராகுல் காந்திக்கு நேரடியாக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மேல் அனுப்பினார், இல்லை ராகுல் காந்தி எப்ஸ்டீனுக்கு மேல் அனுப்பினார், பேசினாங்கிற உரையாடலுக்கான எந்த தகவலும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய 46 ஃபோல்டரில் கிட்டத்தட்ட என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய பழக்கம் என்னென்னா பல்வேறு கட்டுரைகள், உலகத்தில் வெளியாகக்கூடிய பல்வேறு கட்டுரைகளை வாசிப்பார். ஸோ அதில் சில கட்டுரைகளை ஷேர் பண்ணுவார். அப்படி தான் எக்கனாமிக்ஸ் டைமு, அதே போல் ராய்டர்ஸ் போன்ற இந்த செய்தி முகமைகளில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சம்பந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. தவிர அவருக்கும் ராகுல் காந்திக்கும் எப்ஸ்டீனுக்குமான தொடர்புகள் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் கிடையாது, இன்னும்
பல நபர்களுடைய பேர்கள் இன்னைக்கு எப்ஸ்டீன் கோப்புகளில் வெளியாகுது. அந்த சொல்லப்பட்ட நபர்கள் எல்லாமே குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நம்ம இன்னைக்கு போகவே கூடாது. ஏன்னா அதில் குறிப்பிட்ட நபர்கள் எல்லாமே வெறும் தொடர்பில் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு ட்ரம்ப்புடைய பேர், மோடியுடைய பேர், இன்னும் பல நபர்களுடைய பேர், ஆண்ட்ரூஸ், இங்கிலாந்துடைய பிரதமர் ஆண்ட்ரூஸ் அரசருடைய பிரதமர் பேர்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அதோடு சேர்த்து அவர்கள் இருந்த அந்த சிறுமிகளோடு இருந்த புகைப்படங்களும் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தவறில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளாக தான் இது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் பாஜக இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, ராகுல் காந்தியை இந்த பிரச்சனை நீ மோடியை கேள்வி கேட்குறியா, நான் ராகுல் காந்தியை கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரச்சனையை மடைமாற்றக்கூடிய வேலையை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்ஸ்டீன் கோப்பு குறித்து காங்கிரஸ் முன்வைத்த அந்த விஷயங்கள் ரொம்ப சுருக்கமான விஷயங்கள் தான். எப்ஸ்டீன் ஆல்ரெடி மோடிகிட்ட பேசியிருக்கிறாரு. மோடிகிட்ட சொல்லி தான் மோடி எப்ஸ்டீனுடைய பேச்சை கேட்டு தான் இஸ்ரேலுக்கு போனார். நான் ட்ரம்ப் மகிழ்விக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு முன்னாடி எப்ஸ்டீன் சொன்னாராமா, நீங்கள் நேராக போய் இஸ்ரேலில் நடனம் ஆடுங்க. இந்த செய்தி அமெரிக்காவுக்கு போச்சு, ட்ரம்ப்புக்கு போச்சுன்னா ட்ரம்ப் அது மகிழ்ச்சி அடைவார், அதன் மூலம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இங்கே சொல்லப்படுது. வெறும் அதோட நிற்கல, அனில் அம்பானியுடைய பேரும் இதில் மென்ஷன் செய்யப்படுகிறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்தியாவை குறித்த சர்ச்சையாக இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் பார்க்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இதை தாண்டி உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு சில நபர்கள் வெளியே ஓப்பனாக பில்கேட்ஸ் போன்றவர்கள்லாம் ஓப்பனாக வெளியே சில நபர்கள் விஷயங்களை பேசுகிறாங்க. சில நபர்கள் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இன்னும் பல நபர்களுடைய பேர்களும் புகைப்படங்களும் அதில் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு வருது. எது எப்படி இருந்தாலும் இந்த புகைப்படங்கள், இந்த வீடியோ காட்சிகள் நம்ம மனதை உலுக்குகிறது. ஏன்னா நாமளும் ஒரு பெண் பிள்ளை பெற்றிருக்கோம். அப்படிங்கும்போது பதறுகிறது. ஒரு 5 வயசு 4 வயசு 6 வயசு சிறுமி என்ன பெருசாக அந்த பிள்ளைகிட்ட இவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த பெண்கள், அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கவர்ச்சிகரமான ஆடைகளை உடுத்தி ஒரு கிட்டத்தட்ட கிழவன் தான் சொல்லணும், ஒரு 60-70 வயசு கிழவங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய கிழவனில் இருக்கானுங்கள் அந்த தலைவர்கள், அரசியல்வாதிகள்லாம், இவங்க புடைசூழ அந்த பெண்களை நம்ம ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் எப்படி ஏற்பாடு பண்ணியிருப்போம், அதுபோல் அந்த குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி ட்ரெஸ்லாம் அலங்கரித்து கொண்டு நிறுத்தியிருக்கானுங்க. அது என்ன வகையான மனநிலைன்னே தெரியல. ஆனால் இந்த மனநிலைக்கு பின்னாடி வேறொரு தேவையும் இவங்களுக்கு இருந்திருக்குன்னு தான் இன்றைக்கி சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அப்படி என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல் உலகத்தில் சக்தி வாய்ந்த தலைவர்கள் பாலியல் குற்ற வழக்கில் குறிப்பாக குழந்தைகளுடனான இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நோக்கி இது போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இது வெறும் அவருடைய தீவில் இந்த பாலியல் விஷயத்திற்காக சிறுமிகளை பயன்படுத்தினாங்கிற நிலை மட்டும் கிடையாது. அந்த குழந்தைகளை வேறொரு காரியத்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. வரக்கூடிய தலைவர்கள் இந்த குழந்தைகளோடு இருப்பது, இந்த குழந்தைகளோடு பாலியல் ரீதியான விஷயங்களை செய்வதை தாண்டி அந்த குழந்தைகளை பயன்படுத்தி ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தை நான் நிலைத்து நிற்க முடியும், எனக்கு செல்வாக்கு கிடைக்கும், அழிக்க முடியாத ஒரு சக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு சதுரங்க வேட்டையில் ஒரு ஆன்மீக காட்சியை பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஆன்மீகவாதி ஒருத்தன், பெரிய செல்வந்தர், அவன்கிட்ட போய் ரேசிங் புல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை போய் அறிமுகம் பண்ணுவாங்க. ரேசிங் புல்னா என்னன்னு கேட்கும் போது அதை நம்புற மாதிரி பல்வேறு செட்டப்புகள், ஒரு புக்குக்கு நடுவில் அதை வைக்கிறது, ஒரு ஆன்மீக ஒரு சாமியார் போய் அதை கொடுக்கறதுன்னு பல செட்டப்புகளை பண்ணி நம்ப வச்சுருவாங்க. இறுதியாக இவங்க சந்திக்கும் போது அவனுடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீ சக்கரவர்த்தியாக வாழ்வடங்கும் போது அந்த அப்படியே முடியலாம் அப்படியே நரம்பு புடச்சி போய் அப்படி நிற்கும். ஏன்னா அந்தளவு அவனை நம்ப வச்சுருக்கும் இந்த ஆன்மீக விஷயத்தில். இந்த கலசம் மேலே இருக்கக்கூடிய கலசம் உன் கைக்கு வரணும், அந்த கலசம் எப்படி உன் கைக்கு வந்தால் உனக்கு நல்லது கிடைக்கும் தெரியுமா, அந்த கலசத்தில் டெய்லியும் ஜெபம் பாடப்படுது, நல்ல வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இருக்குது, இந்த நல்ல வார்த்தைகள்லாம் ஒன்றாக செய்து பிரளயமாய் இடி மின்னல் தாக்கி அந்த கலசம் என்பது அபிவிருத்தி பெற்று அப்படின்னு பல டைலாக் சொல்லி இறுதி அது உன் கைக்கு கிடச்சுன்னா நீ சக்கரவர்த்தியாக வாழலாம்னு சொல்லிட்டு அந்த டைலாக் முடியும். இதே விஷயம்தான் கிட்டத்தட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த பாலியல் குற்றவாளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பின்புலங்கள் அமைது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி செய்திகள் வருது. அப்படி என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவை பொறுத்த வரைக்கும் இந்த தீவில் சாத்தானை வழங்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. சாத்தானிக் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க, லூசிஃபர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இந்த சாத்தானை வணங்கக்கூடிய கோயில் உள்ளே இருக்குது. ஸோ அப்போ இந்த சாத்தானை வணங்கக்கூடிய கோயிலுக்கு சிறு பிள்ளைகளை பலி கொடுத்தால் மட்டுமே அங்கே நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருந்திருக்கு. அதை நோக்கி தான் உலகத் தலைவர்கள் சென்றிருக்கிறாங்க, அந்த விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. முதல் படி அந்த குழந்தைகளை அணுகுவது, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்வது. 2ஆம் படி அந்த குழந்தைகளை இந்த வேலைக்காகத்தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. இதில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. முதல் விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, டச்சு வங்கியாளர் ரொனால்டு பெர்னாட் என்று சொல்லக்கூடியவருடைய காணொலி இன்றைக்கி சமீபமாக பரவிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் பேட்டி கொடுக்கும்போது சில உண்மைகளை சொல்கிறார். என்னென்னா, இவர் அந்த வங்கி மேலாளராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பல்வேறு உலகத் தலைவருடைய இந்த வங்கி மேலாண்மை விஷயத்தில் கூடுதலாக ஆர்வத்தோடு உள்ளே போயிருக்கிறார். இவர் அவங்க வரவேற்றிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நிலையாக போகும்போது சில விஷயங்களை அந்த உலகத் தலைவர்களோடு, மேல்மட்ட தலைவர்களோடு கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இவருக்கு அமைஞ்சிருக்கு. அதில் சில திடுக்கிடும் தகவலை பார்த்துருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன்,
அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகும்போது அரை நிர்வாணத்தோடு சிறுமிகள்லாம் அங்கே இருந்தாங்க, பெண்கள்லாம் இருந்தாங்க, மதுபானம்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இன்னும் சில இடங்களுக்கு போனேன். அந்த இடத்துல தான் குழந்தைகளை, சிறுமிகளை பலி கொடுக்கக்கூடிய அந்த சூழல் என்பது அந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இன்றைக்கி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொன்ன மாதிரி ரொனால்டு பெர்னாட் என்று சொல்லக்கூடியவர் ஒத்துக்கிறாரு. இன்றைக்கி அது பேட்டியாகவே கொடுக்குறாரு. அப்போ இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குல்ல. அப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த எப்ஸ்டீனுடைய தீவுக்குள்ளே இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஐயங்களும் கேள்விகளும் நமக்கு எழுந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 2009 மெக்சிகோவில் ஒரு 21 வயது மதிக்கத்தக்க ஒரு மாடல் அழகி ஒரு பெரிய நட்சத்திர விடுதிக்கு வெளியே வந்து அரை குறை நிர்வாண ஆடையோடு நின்று கொண்டு கூச்சலிடுறாங்க. என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னை வந்து தவறான வழியில் நடத்துகிறாங்க அப்படின்னு கத்திட்டு ஒரு 2 விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெண்களை தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க, குறிப்பாக குழந்தைகளை அவர்கள் பலியிடுகிறார்கள், குறிப்பாக அவருடைய மாமிசத்தை உண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கான தகவல்கள் அவங்க வெளியிடக்கூடிய சமயத்தில் தான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்துச்சு. இது சாதாரணமாக கடந்து போல. அந்த பெண்ணை கடைசியாக வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டாங்க. இதுவரையிலும் நான் சொன்ன பெண்ணுடைய நிலைமை என்னங்கிறது இந்த உலகத்திற்கு தெரியவே தெரியாது. இது போல தான் எப்ஸ்டீன் தீவுக்கு சென்ற அந்த சிறுமிகளுடைய நிலைமை என்ன, எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கூட இதுவரையும் தெரியல. ஏன்னா அவர்கள் அழைத்து சென்ற பணி மசாஜ் செய்ய எடுத்துக்கொண்டு சென்ற பணி. ஆனால் அவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட வேலை என்பது வேறு, இறுதியாக அவர்களுடைய நிலை என்பது என்ன அப்படிங்கிற கேள்வி தான் இன்னைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவர்கள் எல்லாத்தையும் இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது தான் இறுதியாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர முடியுது. என்னென்னா இவர்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு பயன்படுத்திட்டு இறுதியாக மூட நம்பிக்கையில் இன்றைக்கி கூடிய தமிழகத்திலலாம் பல இடங்களில் இருக்குது, எல்லா மதத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கும். அந்த மூட நம்பிக்கையில் உச்சகட்டமாக தன் சொந்த குழந்தையே, பிறந்த குழந்தையே பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த பலி கொடுத்தல் என்பது இந்த குறிப்பிட்ட இறைவனை சொல்லி அந்த இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பலி கொடுத்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், நீ என்ன நினைக்கிறோ எல்லாமே கிடைக்கும், நீ சக்கரவர்த்தியாக வாழலாம், நீ ராஜாவாக வாழலாம், நீ பெரிய பதவிகளுக்கு போகலான்னு சொல்லக்கூடிய அந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து தான் இந்த விஷயங்கள் பிறக்குது. அதற்காக தன் சொந்த பிள்ளையும் சரி, தன் மகளையும் சரி, யாராக இருந்தாலும் சரி பலி கொடுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்த மூட நம்பிக்கை அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகளாக நம்ம பார்க்க முடியுது. இது சர்வதேச அரங்கில் தான் இன்னைக்கு வந்து இது போய் நின்றுட்டு இருக்கு. இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு பெரிய விஷயமா இன்னைக்கு பேசப்படுது. இதில் நமக்கு கிடைத்த மற்றொரு செய்தி என்னென்னா, நீங்கள் பல ஊடகங்களையும் பார்த்துருப்பீங்க. இந்த ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் சொல்லக்கூடிய இந்த பாலியல் குற்றவாளியுடைய வங்கி கணக்கில் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜேபி மோர்கன் என்று சொல்லக்கூடியவருக்கும் இவருக்கும் உண்டான உரையாடலுடைய அந்த இமெயில் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த பால் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது எப்ஸ்டீனுடைய வங்கி கணக்குடைய பேர் பால் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பால் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த பாலுங்கிற வார்த்தைக்கு உண்டான விளக்கத்தை பெரிய எந்த விஷயங்களும் கொடுக்கலையாட்டியும் குர்ஆன் தெளிவாக முன்வைக்கிறது. ஏனென்றால் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சூரா சபாத் என்று சொல்லக்கூடிய சூரா 37வது சூறாவில் 123 132 வரையிலான இந்த ஆயத்துக்குள்ள இறைவன் தெளிவாக சொல்கிறான், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து நம்ம ஒரு கவுமுக்கு, ஒரு கூட்டத்திற்கு இறை தூதராக அனுப்பணும். அந்த கூட்டத்தார் என்ன பண்ணாங்கன்னா பால் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டிக்கிறாங்க. இது போன்ற சிலைகளையும் தெய்வங்களையும் வணங்கலாமா, ஏக இறைவன் ஒருத்தன் தானே சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை வந்து இலியாஸ் நபி வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ இலியாஸ் நபி பால் என்ற தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டாங்கும் போது இந்த பால் என்ற வார்த்தை இதே எப்ஸ்டீனுடைய அக்கௌண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அது இதன் பின்னணியிலிருந்து இந்த விஷயங்கள்லாம் செய்யப்படுது அப்படிங்கிறதான் இன்னைக்கு அதிர்ச்சிகரமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. இந்த பால் என்ற கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரு கிமு 2000-3000 நூற்றாண்டுகளில் குறிப்பாக 2 இனத்தை சார்ந்தவர்கள் கனானி மற்றும் பொனீசியா, இந்த 2 இனத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த பால் என்ற கடவுளை வணங்கியிருக்காங்க. இந்த கடவுளுடைய ஆற்றல் என்னென்னா பாலுக்கு அர்த்தம் எஜமானன் மற்றும் ஆளுபவர் அப்படிங்கிற அந்த அர்த்தம் வரும். இந்த அடிப்படையில் தான் இவங்க வணங்கியிருக்காங்க. இந்த பாலுங்கிறது ஒரு சிலை வழிபாடு கொண்ட தெய்வம் அப்படிங்கிறத தாண்டி சாத்தானுடைய மறு உருவம் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ லூசிஃபரு, சைத்தான் கோயில், சாத்தான் கோயில், இது போன்ற இந்த பால், இது போன்ற விஷயங்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை எழுது என்னன்னா, ஒரு தீய சக்தி, ஒரு சைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை வழிபடக்கூடிய நபர்கள் அந்த சைத்தான், சாத்தான், பால் என்ற இந்த பொருள்பட இருக்கக்கூடிய அந்த சிலைக்கோ அந்த தெய்வத்திற்கோ இதை நாம் செய்தால், அதாவது ஒரு நரபலியை கொடுத்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு சிறுமிகளை வந்து எப்ஸ்டீன் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதற்கு உலகத் தலைவர்கள் வல்லரசு இடத்தை நோக்கி போகணும், உலகத் தலைவர்கள் வல்லரசு இடத்தை நோக்கி போகணும் அப்படின்னா அவர்கள் இந்த காரியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம சொன்னோம்
காபத்துல்லாவுடைய கிஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த துணி இருக்கும்ல, வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றுவாங்கள்ல, இந்த கிஸ்வா துணியுடைய ஒரு பகுதியை சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் பெண் வந்து எப்ஸ்டீனுக்கு பரிசீலித்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆவணங்கள், சாட்சிகள் இன்றைக்கி வந்து அந்த இமெயில் வழியாக நமக்கு கிடைக்குது. அப்போ ஏன் இதை ஒரு எடுத்துட்டாருன்னா, இது மூட நம்பிக்கையிலேருந்து பிறக்குது. அதாவது சிஹரு, சூனியம், இந்த மாதிரி விஷயங்கள் வருதில்ல. இதற்கு பின்னணியில் வந்து எப்படி வருதுன்னா, இந்த துணி ஏன் எப்ஸ்டீன் கேட்டுருக்கேன், எப்ஸ்டீனே ஒரு பாலியல் குற்றவாளி, இந்த துணியை வாங்கி தொட்டு முத்தம் கொஞ்சம் பாவமன்னிப்பா கேட்க போகிறான் கிடையாது. அப்போ அந்த துணியை வாங்குவதன் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த துணிக்கு பின்னாடி மக்களுடைய கரங்கள்னு ஒன்று இருக்குது. அவர்கள் தொடர்ந்து கரம் வச்சுருப்பாங்க, பல லட்ச மக்களுடைய கரங்கள், கண்ணீர்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை எடுத்து அந்த துணியை எடுத்து அதன் வழியாக சூனியமோ அல்லது சிகிர் போன்ற சில விஷயங்களையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தோடு கூட இந்த துணி என்பது கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயங்கள் இன்றைக்கி முன்வைக்கப்படுது. இது மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவில் மக்காவை தவிர்த்து இன்றைக்கி மதீனாவில் சில இடங்களில் யூதர்கள் நுழைகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தி பார்க்க முடியுது. ரியாதில் யூதர்களுடைய வழிபாட்டு முறை என்பது பல இடங்களில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த சாத்தானிய கோயில் இருக்குல்ல, இந்த லூசிஃபர் கோயில், இது கூட கிட்டத்தட்ட இன்னைக்கு ரியாதுக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் யூதர்களுடைய நடமாட்டமும் யூத லாபியும் என்பது இன்னைக்கு உலக அளவில் பறந்து விருந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த யூத லாபி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கு. அந்த யூத லாபிக்கு பின்னாடி மொசாத் என்ற ஒரு விஷயம் இருக்குது. மொசாது தான் கிட்டத்தட்ட எப்ஸ்டீனை உருவாக்கியிருக்கு, எப்ஸ்டீனுக்கு வழிகாட்டியிருக்கு அப்படிங்கிற பல்வேறு அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான செய்திகளும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி ஃப்ரீமேஷன் ஆகட்டும், இலுமினாட்டி என்ற பல விஷயங்கள் பேசப்படுகிறது. நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. ஆனால் இந்த நிலையிலேருந்து ஏன் பார்க்குறோம் கேட்டிங்கன்னா, நரபலி போன்ற விஷயங்களை இன்னைக்கு மறைமுகமாக வந்து இன்னைக்கு வந்து பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு தலைவர்கள் நம்பி அதை செய்கிறாங்க. அப்படிங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த செய்திகள் வந்து நமக்கு காட்டிக் கொண்டிருக்கு. எப்ஸ்டீன் வந்து ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டி இந்த எப்ஸ்டீன் கோப்புக்களில் ஃபைல்ஸில் வெளியாயிருக்கு. அந்த பேட்டியில் அவர்கிட்ட ஒரு நபர் கேள்வி கேட்குறாரு, அவரால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அவர் சாத்தானுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்பி பயன்படுத்துகிறாரு. நான் சாத்தானா, இல்லை நீங்கள் சைத்தான் போல நீங்கள் கேள்வி கேட்குறீங்களான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கூட அவர் வந்து பெரிய அளவில் பயன்படுத்துகிறாரு. அப்போ இதற்கு பின்னாடி எனக்கு தெரிந்து இந்த பாலியல் குற்றம் என்பதை தாண்டி நான் சொன்ன இந்த நரபலி சம்பந்தமான விஷயங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு செய்திகள் மூலமாக பார்க்க முடியுது. இதோட ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன தெரியுமா, சமீபமாக வெளியாயிருக்கு. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இந்த எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளி இன்னும் இறக்கவில்லை. 2019 இவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற அந்த வழக்கு கூட உண்மையாக அவன் சூசைட் பண்ணிட்டானா, யாராவது கொலை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபைனலைஸ் பண்ணப்படலை. ஆனால் இது ஒரு நாடகம் போல நடத்தப்பட்டு அவன் இறந்ததாக காட்டப்பட்டு விட்டது. அவன் தற்போது உயிரோடு இருக்கின்றான். எங்கே இருக்கான் தெரியுமா, இஸ்ரேலுடைய டெல்லியில் அவன் நடமாடிட்டு இருக்கான். தோற்றங்கள்லாம் மாறி காணப்படுகிறது. ஆனால் எப்ஸ்டீன் இன்னைக்கும் வந்து அங்கே உள்ளே இருக்கான். அவன் ஒரு மொசாதுடைய ஆளாக இருந்து இதை செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து மர்மங்களாகவும் அதிர்ச்சியாகவும் இன்றைக்கி செய்திகளாக வெளியிட்டு இருக்கு. விஷயம் பார்க்கணும் என்னென்னா, யுஏஇ இருக்குல்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இவங்களுடைய கலாச்சார பாரம்பரிய ஒரு செயல்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த வெளிநாட்டு தலைவர்கள் வந்தாலும் சரி சிறுமிகளை முன்னாடி நிறுத்தி வச்சு முடியை களைச்சி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிகிட்டே இருக்குங்க. அந்த குழந்தைகள்லாம் பேய் பிடிச்ச மாதிரி ஆட்டிகிட்டு இருக்குங்க. ஏன் ஆட்டுறதுக்கு எதுக்கு ஆட்டுறதுக்குன்னே தெரியாது. கேட்டால் என் கலாச்சாரங்கிறான். ஆனால் இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றோம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரத்தில் சிறுமிகளை வந்து இப்படி முடி விரிச்சு போட்டு ஆடணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய கலாச்சாரம் சொல்லலை. இது ஜாகிலிய காலத்தில் செயல்படுத்தப்பட்ட சில விஷயங்களாக இருக்குது. ஸோ அதை இன்றைக்கும் யுஏஇ போன்ற நாடுகள் பின்பற்றுது அப்படின்னா, குறிப்பாக சிறுமிகள் இதில் பயன்படுத்துது அப்படின்னா, குறிப்பாக ட்ரம்ப் சமயமாக யுஏஇ போயிருந்தார்ல, அப்போ கூட இந்த ட்ரம்ப்புக்கு முன்னாடி இந்த சிறுமிகளை ஆட வச்சுருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து யுஏஇக்கு அழகல்ல. சிறுமிகளை நீங்களும் வந்து எப்ஸ்டீன் கோப்புகளில் சொல்லப்பட்டது போல் செயல்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை நோக்கி அது கொண்டு செல்லும் அப்படிங்கிற சந்தேகத்தை கூட இன்றைக்கி வந்து பல நபர்கள் முன் வச்சுட்ருக்காங்க. இதிலிருந்து மீண்டும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் கோப்புக்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு தலைவர்கள், சக்தி வாய்ந்த தலைவர்களுடைய பிம்பங்கள் உடைக்கப்பட்டு இவன் இவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய நிலையை கொண்டு போய் நிறுத்திடுச்சு. ஆனால் உண்மையாக தனிமனிதராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கோப்புக்கள் என்பது ரகசியமானது தான். அந்த கோப்புக்களை ஒரு காலம் இறைவன் என்ன பண்ணல, வெளிப்படுத்தி நம்மை வந்து பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கலை. அந்தளவு நாம் சந்தோஷப்பட்டு கொண்டு அந்த கோப்புக்களில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் திருத்தக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிறதான் எனது ஆசையாகவும் காணப்படுது. மேலும் கூடுதலாக இன்னைக்கு பெண் பிள்ளைகளை வளர்ப்பு என்பது மிகவும் 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 ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது. ஏன்னா பெண் பிள்ளைகளை இன்னைக்கு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் யாரை நம்பியும் அனுப்ப முடியாது. யாருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களால் கணிக்கக்கூடிய முடியாது. அதனால் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் விழிப்புணர்வையும் கற்றுக் கொடுங்க. எதிரில் இருக்கக்கூடிய நபருடைய மென்டாலிட்டி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் உங்கள் பெண் பிள்ளைகள் அவர்களுடைய மென்டாலிட்டியை புரிந்து கொண்டு அவர்கள் சுயமாக சில விஷயங்களை முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஆற்றலை கற்றுக் கொடுத்துங்க. அதுக்காக வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அவர்களை வெளி உலகத்தை கற்றுக் கொடுங்கள்.
இருக்கிறார்கள். ஆனால் விழிப்புணர்வோடு அவர்கள் செயல்பட வேண்டும் என்ற அந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனது ஆசையாக காணப்படுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.